இன்னைக்கும் தமிழக மக்களை வாழ வைக்கிற இரட்டை இலையின் மூல மந்திரம் எம்ஜிஆர். தமிழ்நாட்டு மக்கள் குடும்பமா வராங்க, வகை வகையா விளம்பரம் தராங்கன்னு நம்பி ஸ்டாலின் கிட்ட ஏமாந்து போய் இன்னைக்கு முழிக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுல கூட 5-6 அயோக்கியனுங்க தான் இருப்பாங்க. ஆனா திமுக ஒட்டுமொத்த பசங்களும் அயோக்கியனுங்களா இருக்காங்க. இப்ப எல்லாம் டிவி திறந்தாலே ஒரு விளம்பரம் வருது. போதையின் பாதையில போகாதீங்க பிள்ளைகளை, தந்தையாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறோன்னு விக்கு வச்சுக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் வருதா? சிவராஜ் சித்த வைத்தியசாலை அட்வர்டைஸ்மெண்ட். அதுல ஒரு தாத்தா, பேராண்டிங்களா வாழ்க்கை அழிச்சுக்காதீங்கடா தாத்தா, நான் இருக்கேன்டா என்கிட்ட வாங்கடான்னு அழிச்சுக்கிட்டே பேசுவாரு. அதே மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்ல? கருணை பத்தி கசாம் கடைக்காரன் பேசுறதா? ஒவ்வொரு பண்டிகை முடிஞ்சதும் இன்னைக்கு 400 கோடிக்கு சரக்கு வித்தது, 500 கோடிக்கு சரக்கு வித்ததுன்னு பேப்பர்ல பெருமை பீத்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். நாடு அந்த அளவுக்கு கெட்டு நாசமா போகுது. இதுல போதையில்லா தமிழகம்னு அவங்க விளம்பரம் தராங்க. போதை பொருள் லிஸ்ட்ல இருந்து இவங்க சாராயத்தை எடுத்துட்டாங்களா? பார்த்து மக்களை, அடுத்த தேர்தலுக்கு ரேஷன் கடையில நாங்க போட்ட தருவோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க திருட்டு பசங்க. அவங்க எல்லாம் நம்பாதீங்க. ஓட்டு போட்டா 1000 ரூபாய் தருவான்னு சொல்லி பெண்களை ஏமாத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னா மக்கள் ஏமாத்திடுவாங்கன்னு நம்பி உங்களுக்கு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஜமீன்தார் மனப்பான்மை. 1000 ரூபாய் கொடுத்தா போதும், இவங்களை என்ன வேணுமானாலும் செய்யலாம்னு நினைக்கிற மனப்பான்மை. இவங்களெல்லாம் நம்பாதீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த விடியலாட்சிக்கும் இவங்க வெத்து விளம்பரத்துக்கும் ஸ்டாலினோட விக்குக்கும் கொஞ்ச நாள்ல வேலை இல்லாம போயிடும். நம்ம எடப்பாடியார் திமுக கொடுத்த பெரிய ஷாக் என்ன தெரியுமா? பிஜேபி கூட கூட்டணி முடிச்சுக்கிட்டது. அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் எம்பி எலெக்ஷன்லயும் அதிமுக ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், அதிமுக ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும் மக்களை பயப்படுத்தி ஓட்டு வாங்குறாங்க. இப்போ அப்படி பேச முடியாது இல்ல, பயப்படுத்த முடியாது, ஓட்டு வாங்க முடியாது. அப்போ செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கணும். திருட்டு திமுக என்ன சாதனை செஞ்சாங்க? அவங்க தத்திய பையனை அமைச்சராக்குறாங்க, துணை முதல்வர் ஆக்குறாங்க. மத்தபடி அவங்க எந்த சாதனையும் செய்யல. இந்த முறை மக்கள் கிட்ட சுடுறதுக்கு திமுக கையில எந்த வடையும் இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சொல்லுங்க, பிஜேபியோட பி டீம் யாரு? கருணாநிதி படம் திறந்தாங்க. கருணாநிதி படத்தை திறந்தது சோனியா காந்தியோ மன்மோகன் சிங்கோ இல்ல, ராம்நாத் கோவிந்த். கருணாநிதிக்கு சிலை திறந்தாங்க. அந்த சிலையை திறந்தது ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கிடையாது, வெங்கையா நாயுடு. இப்போ கருணாநிதிக்கு 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டாங்க. அதை வெளியிட்டது ப. சிதம்பரமோ இளங்கோவனோ கிடையாது, ராஜ்நாத் சிங். இதெல்லாம் பார்க்கும் போது பிஜேபியோட பி டீம் யாருன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு பிஜேபிக்கு பி டீமாவும் இருக்கும், பிபி டீமாவும் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களை திமுக இன்னைக்கு அப்படி வச்சுக்கலையே. எல்லா பணத்தையும் சுரண்டி குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து தமிழக மக்களை மட்டும் இலவசங்களுக்காக ஏங்க வைக்கிற நிலைமையில தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இது வெறும் காட்சி, வெட்டு விளம்பர ஆட்சி, விடியாத ஆட்சி, வெக்கப்பட வேண்டிய ஆட்சி, வேதனைப்பட வேண்டிய ஆட்சி, பெண்களை கெடுக்கப்படுற ஆட்சி, கேள்வி கேட்டா ஒடுக்கப்படுற ஆட்சி, சனாதனம் சமாதியான ஆட்சி, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆட்சி இந்த வெட்டு விளம்பர ஆட்சி. இன்னைக்கு பால் விலையிலிருந்து பருப்பு விலை வரைக்கும் ஏற்றிட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னையா செஞ்சீங்கன்னு கேட்டா
ஒரு அமைச்சர் கூட வாய திறக்க மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு அமைச்சர் கூட இவ்வளவு கடன் வாங்கினீங்களே மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா ஒருத்தங்க பதில் சொல்லல. ஆனா யோசிச்சு பாருங்க, அதே நம்ம ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல அமாவாசை பௌர்ணமிக்கு கூட 5000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு ஸ்டாலின் சீனை போட்டுட்டு இருந்தார். இப்போ ஸ்டாலின் உங்களுக்கு என்ன தராரு? தமிழனுக்கு தமிழ் பண்டிகை பொங்கலுக்கு பணம் கொடுத்தாரா? பைசா கொடுத்தாரா? பொங்கலுக்கு காசு கேட்டா இல்லன்றாரு. மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வாங்கன்னா காசு இல்லன்றாரு. உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு காசு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. ஆனா கண்ணாடி பாலம் கட்டுவாரு, எழுதாத பேனாக்கு கடல்ல பேனாக்கு செலவப்பாரு, கனிமொழிக்கு சங்கமம் நடத்துவாரு, பையனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவாரு. பொங்கலுக்கு காசு கொடுக்க துப்பு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. என்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. பையன் அப்பா பேர்ல காயின் விட்டாரு, அப்பா பெயர்ல பார்க்கு திறந்தாரு, கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கும் காசு கொடுத்தாரு. ஆனா தமிழனுக்கு காசு கொடுக்க துப்பு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. மாடு பிடிக்க கேலரி கட்டி இருக்காரு, வைன் ஷாப்ல சாலரி ஏத்தி இருக்காரு, ஸ்ட்ரீட் டேல கூத்தடிக்கிறாரு, ரோட்டெல்லாம் வளைச்சு போட்டு ரேஸ் நடத்துறாரு. ஆனா ஏழை மக்களுக்கு காசு கொடுக்க துப்பு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. திருட்டு திமுக காரங்க பேசி பேசியே மக்களை ஏமாத்துவாங்க, மாயாஜால பேச்சு பேசுவாங்க. திமுக எந்த வேஷத்துல வந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. நாடு எப்படி இருக்கு, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் கல்லூரிக்கு போனா அது கல்வி புரட்சி, ஒரு பெண் கல்லூரிக்கு போனா அது சமூக புரட்சி. அதே ஒரு திமுக காரன் கல்விக்கு போனா அது பாலியல் வன்புணர்ச்சி. இந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் எதிர்த்து போராட எதிர்கட்சிக்கோ எந்த கட்சிக்கோ அனுமதி கிடையாது. வரலாறுல சிறப்பு மிக்க ஒரு கல்லூரியில ஒருத்தன் செர்வரேறி குதிச்சு அங்க படிக்கிற மாணவிய ஒருத்தன் பலாத்காரம் பண்றா. அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு அனுமதி இல்ல. சக மாணவிக்கு நடந்த கொடுமைய தட்டி கேட்கறதுக்கும் நியாயத்தை கேட்கறதுக்கும் மாணவர்கள் போராடணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்ல. காலேஜ்ல சிசிடிவி இல்ல, போதுமான பாதுகாப்பு இல்ல, கேமரா இல்லன்னு ப்ரொஃபசர்ஸ் போராடுறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்ல. ஆனா இவங்க எழுதி கொடுத்த ஜால்ரா பஜனை பாட்டு பாடாம வெளிநடப்பு செஞ்சாரு கவர்னர்னு அவருக்கு எதிராக கவர்னர் மாளிகை முன்னாடி போராடுறதுக்கு திமுகவுக்கு அனுமதி இருக்கு. எதுக்கு போராடணும் எதுக்கு போராடக்கூடாதுன்னு திமுகவுக்கு தெரியாது. வெத்து போராட்டங்களும் விளம்பரம் போராட்டங்களும் பண்றதுல பிஹெச்டி பண்ணவங்க திமுக காரங்க. கருணாநிதி பண்ணாத போராட்டமா, நம்ம பார்க்காத போராட்டமா? ஆள தெரியாத இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோ கேஸ் எத்தனைன்னு தெரியுமா? இந்த 4 வருஷத்துல மட்டும் 18,518 குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக. அதாவது தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பதிவான குற்றங்கள் 18,518. இது எனக்கு 10 நாளுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல். இந்த 10 நாள்ல எத்தனை நடந்திருக்குன்னு தெரியாது. கணக்குல வராம எத்தனை பெண்கள் கொடூரத்துக்கு ஆளாகிறாங்கன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. திமுக கொடுத்த கணக்குப்படியே பெண்கள் ஒரு வருஷத்துக்கு 4,500 பேர் சூறையாடப்படுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13 பேர். திமுக ஆட்சி காலத்துல பதிவாகிற அத்தனை கேஸ்ல 50% திமுக காரங்க பேர்ல தான் கேஸே கம்ப்ளைண்ட் வருது. மக்கள் பத்தி யோசிக்காம ஸ்டாலின் பத்தியும்
அவரோட குடும்பம் பத்தியும் அவர் பையன் பத்தியும் அவர் பேரன் பத்தியும் யோசிச்சு அவங்களுக்கு முரசுவாசல் செய்யறதுலயே துடிக்கிறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள். அப்ப அவங்க எங்க மக்களை பத்தி யோசிப்பாங்க? நீங்க எல்லாரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்திருப்பீங்க. தளபதி போய் சின்ன தளபதி போய் இப்ப குட்டி தளபதி வந்து இருக்காரு. அந்த குட்டி தளபதியோட மடியில ஜூஸ் விழுந்தா தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமைச்சர், அந்த பேரன் வந்தா சீட்டு விட்டு கொடுத்து எழுந்திருக்கிறதுக்கு ஒரு கலெக்டர், அந்த அம்மாவும் எழுந்திருக்கல, அமைச்சர் அதட்டி எழுப்புறாரு. நல்லா பாக்குறோம் நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை, அதுவும் படிச்சு கலெக்டரா இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை. நீங்கெல்லாம் சமூக நீதி சனாதனம் பகுத்தறிவுன்னு பேசி பெரியார் சமாதி பக்கமோ அண்ணா சமாதி பக்கமோ போயிடாதீங்க. பேயா வந்து செவல்லையா போடுவாங்க. இதுக்கா சொன்னாங்க பெரியவங்க முன்னாடியே, வெண்டக்கா சுட்டக்கா வெள்ளரிக்கா விளங்கவே விளங்காத திமுக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏது திமுக கேட்காதீங்க. அப்ப சொன்ன திமுக தீன்னா திருட்டுத்தனம், மூன்னா முட்டாள்தனம், கான்னா களவாணித்தனம். ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுகக்கும் அது கரெக்டா பொருந்தும். இன்னைக்கு ஸ்டாலின் திருவள்ளுவரை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்ல? திருவள்ளுவரை கொண்டாடணுமா தமிழகம்? ஸ்டாலின் சொல்ற. ஸ்டாலினுக்கு தெரியுமோ தெரியாதோ, திருவள்ளுவர் தினத்தை அறிவிச்சதே எங்க புரட்சி தலைவர். திருவள்ளுவரை வச்சு விளம்பரம் எல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஆட்சி பண்ண முயற்சி பண்ணுங்க. நாடொரும் நாடி முறை செய்யா மன்னன், நாடொரும் நாடு கெடும். அப்படின்னா அவரோட ஆட்சியில தினம் தினம் நடக்கிற நல்லது கெட்டது அறிஞ்சு நல்ல முறையில நியாயமான முறையில ஒரு மன்னன் ஆட்சி செய்யலன்னா அந்த நாடு தினம் தினம் கெட்டு போகும். இது நாங்க அதிமுக காரங்க சொன்னதில்ல, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு உண்மையில தமிழ்நாடு எப்படி இருக்கு? யந்திர பொம்மை மாதிரி ஒரு முதல்வர், இலவச இணைப்பா ஒரு துணை முதல்வர், எதை திருடலான்னு துடிக்கிற எம்எல்ஏக்கள், எதை வேணும்னாலும் திருடலான்னு அலைகிற அமைச்சர்கள், தட்டி கேட்டா குண்டாஸ்ல தூக்கி போடுற வேலை பார்க்கிற காவல்துறை, காய்கறி விற்கிறவங்க கிட்ட கூட கமிஷன் அடிக்கிற கவுன்சிலருங்க, கண்ணுல படுற பொண்ணுங்களை எல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிற திமுக கரவேட்டிகள், ஜாதி வெறி பிடிச்ச திமுக நிர்வாகிகள், எலெக்ஷன் வந்தப்ப மட்டும் மக்களை பத்தி யோசிப்போன்னு திமிர் பேச்சு பேசுற துரைமுருகன்கள், ஓட்டு போட்ட பெண்களை ஓசி டிக்கெட்டுங்கன்னு கேலி பேசுற பொன்முடிகள், ஜல்லிக்கட்டுல கூட ஜாதி பார்க்கிற மூர்த்திகள், பேரன் ஜூஸ் குடிச்சான்னு பிரேக்கிங் நியூஸ் போடுற ஜால்ரா ஊடகங்கள், எதிர்த்து கேள்வி கேட்டா குண்டஸ்ல போடலான்னு ஐடியா கொடுக்கிற அரசு வக்கீல்கள், எல்லாத்துக்கும் மேல 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அது குழந்தையோ பொண்ணோ பொம்பளையோ பாட்டியோ வித்தியாசம் பார்க்காம பெண்ணா இருந்தா போதும்